பொள்ளாச்சியில் 8 சவரன் நகைக்காக 75 வயது மூதாட்டி தனது தோழியையே திட்டமிட்டு கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சியில் அன்புநகர் பகுதியைச் சேர்ந்தவர் விசாலாட்சி. இவரது கணவர் மற்றும் ஒரு மகன் இறந்த நிலையில் அவரது மற்றொரு மகனான நமச்சிவாயம் கண்காணிப்பில் இருந்து வந்துள்ளார். கடந்த மாதம் 20ஆம் தேதி நமச்சிவாயம் தனது தாயை பார்க்க சென்றபோது அவர் வீட்டில் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். மேலும் அவர் அணிந்திருந்த 8 சவரன் தங்க நகை மாயமானதையும் கவனித்தவர் உடனடியாக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு தாயை கொண்டு சென்றார். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் விசாலாட்சி இயற்கை மரணம் அடையவில்லை, அவரை திட்டமிட்டு கொலை செய்திருப்பது உறுதியானது. இந்த தகவல் அந்த பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தனது தாயின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக நமச்சிவாயம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை தொடங்கினர். இந்த வழக்கை விசாரிக்க போலீசார் 3 தனிப்படைகளை அமைத்து சுமார் 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். வழக்கமாக நகை திருட்டில் ஈடுபடும் நபர்களையும் அழைத்து விசாரித்தனர். இருந்தபோதிலும் ஆரம்பத்தில் எந்த தெளிவான ஆதாரமும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் போலீஸ் அதிகாரிகள் விசாலாட்சியின் தனிப்பட்ட உறவுகள் மற்றும் தினசரி தொடர்புகளை ஆராயத் தொடங்கினர். அதில் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த சரோஜா என்ற மூதாட்டி மீது சந்தேகம் திரும்பியது. விசாலாட்சி மற்றும் சரோஜா இருவரும் பல ஆண்டுகளாக நெருங்கிய தோழிகளாக இருந்து வந்ததும் தினமும் ஒருவரின் வீட்டிற்கு ஒருவர் சென்று வருவதும் வழக்கமாக இருந்தது என்பது தெரியவந்தது. இதையடுத்து சரோஜாவை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தினர். ஆரம்பத்தில் மறுத்துக் கொண்டிருந்த அவர் தொடர்ந்து நடந்த கிடுக்குப்பிடி விசாரணையில் இறுதியில் உண்மையை ஒப்புக்கொண்டார். விசாலாட்சி அணிந்திருந்த தங்க நகையை அபகரிக்கும் ஆசையால் தனியாக இருந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு அவரை கொலை செய்ததாக கூறியுள்ளார். கொலைக்கு பிறகு அவர் அணிந்திருந்த நகைகளை எடுத்துச் சென்று மறைத்து வைத்ததும் சம்பவத்தை இயற்கை மரணம் போல காட்ட முயன்றதும் விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்தது. மேலும் சரோஜா மறைந்த உதவி காவல் ஆய்வாளரின் மனைவி என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் சரோஜாவை கைது செய்து அவரிடமிருந்து திருடப்பட்ட நகைகளை மீட்டனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நெருங்கிய நட்பும் நம்பிக்கையும் இருந்த இடத்தில் இவ்வாறு பேராசை காரணமாக நடந்த கொடூர சம்பவம் அப்பகுதி மக்களை மட்டுமல்லாமல் பொதுமக்களையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. மனித உறவுகளில் நம்பிக்கை எவ்வளவு முக்கியம் என்பதையும் பேராசை எந்த அளவுக்கு மனிதனை கீழ்த்தரமாக மாற்ற முடியும் என்பதையும் இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறது.